எப்பவுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கலந்த கறி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டு இப்படி நசுக்குனீங்கன்னா அப்படியே உடஞ்சி வரும். ரஃபாவே இருக்கக்கூடாது எப்பவுமே மட்டன் பிரியாணி. நீங்கள் சாப்பிடும்போது ரஃபா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, தூக்கி ஓரமாக வச்சிருவீங்க. அப்படி தொட்டோடி பூ மாதிரி உடையணும். உடஞ்சாதான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக சோத்தோட சேர்த்து அப்படி சாப்பிடுவீங்க, பிரியாணியோட சேர்த்து. அந்த ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆர்டர் செலக்ட் பண்ணி வணக்கம், நான் உங்க ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே வந்து திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணி பண்ண போறோம். அல்டிமேட்டான பிரியாணி. திண்டுக்கல்னாலே உங்களுக்கு இந்த கறி, நசப்புறமான கறி, அப்புறம் ஆத்தூர் தண்ணி, அப்புறம் சீரக சம்பா அரிசி. திண்டுக்கலுக்கு வந்தால் பிரியாணி எல்லோரும் பிரியாணி சாப்பிடணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து வராங்க. மேரேஜ் பிரியாணி சொல்லும்போது பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கும் சீரக சம்பா பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணுற மெத்தட் வேற, இங்கே பண்ணுற மெத்தட் வேற. இங்கே என்ன முக்கியத்துவம்? இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த மசாலா பூரா எல்லாம் அரைச்சி கொடுப்போம். சின்ன வெங்காயம் போடுவோம். அங்கே பாஸ்மதி பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் மட்டும் போடுவாங்க. இங்கே சின்ன வெங்காயம், தக்காளி அங்கே அதிகமாக போடுவாங்க, தக்காளி இங்கே கம்மியாக போடுவாங்க. தயிர் அங்கே நிறையா ஊற்றுவாங்க, தயிர் நல்லா ஊற்றுவாங்க. எலுமிச்சம்பழம் அங்கே நிறையா ஊற்றுவாங்க, இங்கே கலவாக ஊற்றுவாங்க. இந்த மசாலா சேர்மான அங்கே பட்டை ஏலக்காய் பொடி பண்ணாமல் போடுவாங்க. நாங்கள் எல்லாம் சிங்கப்பூர் பட்டை வாங்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பொடி பண்ணி போடுவோம். அதனால தான் அந்த பிரியாணி எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ரிச்னஸ்க்காக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 கிலோ ரைஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோ முந்திரி போடுவீங்க சார்? நாங்கள் மினிமம் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு போடுவோம் சார். அதாவது அட்லீஸ்ட் ஒரு பிளேட்டுக்கு 1 வரதுக்காச்சும் பண்ணுவோம் சார். ஏன்னா நம்ம பாஸ்மதி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி நான் பார்த்ததில்லை சார், பெருசாக இருக்காது. பட் இந்த சீரக சம்பா பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் சின்னதாக தான் இருக்கும், முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி நீளமாக இருக்கும், முந்திரி பருப்பு பெருசாக தெரியாது. பட் இங்கே போட்டும்போது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், பரவாயில்ல நம்ம பிரியாணிக்கு முந்திரி பருப்பு வந்துருச்சு அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. கறி பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கலந்ததாக தெரியும், கறி ரோஸாக இருக்கும். எப்போவுமே இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கறி இலசுங்கிறத கறி ரோஸாக இருந்துச்சுன்னா அது 8 to 10 கிலோ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒருவேளை கறியோடைய குவாலிட்டி சிவப்பு கொஞ்சம் கரு சிவப்பாக மாறிச்சுன்னா அது முத்துன ஆடுன்னு அர்த்தம். பச்சை கலர் மாறினோடனே ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சு போயிடும் மசாலா வதங்கிருச்சு, மட்டன் வெந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் உலை ஊற்றிடலாம். ஓகே, அந்த மட்டன் எப்படி குக் பண்ணணும், அந்த மசாலா எப்படி போடணும், அது எப்படி மிக்ஸ் பண்ணணும், அப்படி அந்த நிதானம் அழகாக சொல்கிற பாருங்க. ரொம்ப சூப்பருங்க யாஷின், வெரி குட், சீரியஸா சூப்பர். ஓகே, அப்பா நல்ல வாசனை, சுட சுட பிரியாணி சாப்பிட்றது தண்ணீர் ரகம் அது. ஓகே, சூப்பருங்க, நைஸ், தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போகிற ஆகிட்டா திரு ஜாஃபர் அலி, அதாவது திரு ஜாஃபர் அலியோட சாரோட அவங்க மகன் தான் நமக்கு சொல்லி தரப்போகிறாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி அத்தா எங்கள் அத்தா கிடைச்சாலும் எனக்கு தெரியலை. ஏன்னா என்னை படிக்கவும் வச்சார், எனக்கு தொழிலும் கற்றுக் கொடுத்தாரு. அத்தா வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த காலத்தில் குடும்ப சூழ்நிலைனால படிக்க வைக்க முடியல. பட் அவங்க படிக்க வச்ச அந்த ஆசைனால தான் இனி இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா PhD பண்ணிட்டுருக்கேன், அதுக்கும் காரணம் அத்தா தான். அட் த சேம் டைம் எங்கள் தாதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். இடையில வந்து நான் அந்த தொழிலுக்கு வரும்போது அத்தா கொஞ்சம் பயந்தாங்க, சமையலுக்கு வந்துட்டு தம்பிக்கு படிப்பு கெட்டு போயிருமோன்னு பயந்தாங்க. எங்கள் தாதா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கெட்டு போகிறவன் எங்கே போனாலும் கெட்டு போவான், நல்லா இருக்கவே எப்படி இருந்தால் நல்லா இருப்பான். ஸோ அந்த வார்த்தையை வந்து நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டு எங்கள் அத்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தாக்கிட்ட என்னையை பற்றி பேசின விஷயம் அதான். தம்பி வந்து தொழில் கற்றுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கார், இது ஒரு நல்ல சான்ஸ், நீ விட்டுட்டேன்னா அவன் வந்து கெட்டு போனச்சு கெட்டு போக ஆரம்பிச்சிருவான். உண்மையாக ரியலையும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். 2 பசங்க இருக்காங்க இவங்களுக்கு, இவர் பெரியவர், இன்னொரு சின்னவர். 2 பேரும் பயங்கர அப்ரிஷியேட். அப்பா கூட என்ன வேலையோ கரெக்டாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிஜிட்டலில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து நான் நேராக வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன் இவங்க பண்ணக்கூடாது, ரியலி சூப்பர். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி திண்டுக்கல் வந்து கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் கல்யாண வீட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு நம்ம வந்து சீரக சம்பா அரிசி பண்ண போகிறோம். அது ஒரு படி அரிசி. அதுக்கு சரிபாதி ஈக்குவலான மட்டன் 1.5 கிலோ அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு யூஸ் பண்ணணும். கடலை எண்ணெய் 150 ml அளவுக்கு யூஸ் பண்ணணும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் தான். படிக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு பூண்டு, நம்ம 100 கிராம் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பூண்டு 2 வயசு, 150 கிராம் பூண்டு அப்படின்னா 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணணும்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 150 கிராம் அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு வந்து ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, பட்டை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 கிராம் அளவுக்கு பட்டை, அதில் சரிபாதி அளவுக்கு ஏலக்காய் 5 கிராம், கிராம் வந்து 2.5 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா நெய், ஆயில், புதினா, பெரிய வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வதக்க போகிறோம் சார். ஏன்னா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரியாணிக்கு பெரிய ப்ளஸ் இந்த மிளகாத்தூள் எண்ணெய் நெய்யில் போட்டு வதக்குறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதை இனிஷியலாக பண்ணிடலாம். இந்த நெய் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு சொல்லும் போது வந்து மேலே கடைசியாக போட்டு இருக்குவாங்க சில இடத்துலலாம். இங்கே எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங் போட்டு நம்ம வந்து இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஆயில் போட்டு நல்லா வதக்கியில் பண்ணி முடிச்சிடும். இனிஷியல் ப்ரிப்பரேஷனே முடிச்சுட்டு தம்மு உடச்சி பார்ப்போம் சாப்பாடு. எப்போவுமே சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உதிரியாக இருக்குது, பருக்கையாக இருக்குது, தொட்டா ஹார்டாக இருக்குங்கிற பட்சத்துக்கு என்ன செய்வோம்னா அப்போ தான் நெய் ஊற்றுவோம். நமக்கு அந்த காம்பினேஷன் மேக்ஸிமம் வராது. அந்த மாதிரி எப்போவுமே வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து முதலே இனிஷியலாகவே அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். நம்ம சொன்ன ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 250-200 ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடை வந்து சாஃப்டாகவும் கொடுக்கும், அதை சேர்ந்து உதிரியாகவும் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம உடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, சாப்பாடு தொட்டு பார்க்கும்போது என்ன பச கம்மியாக இருக்குங்கிற பட்சத்துக்கு நீங்கள் நெய் ஊற்றலாம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண முடியாது. ஆயில்னா தனியாக சூடு பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பாடோட செட் ஆகாது. பட் நீங்கள் வந்து நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சாப்பாடோட மிக்ஸ் ஆகிக்கும். அதாவது அந்த ஒரு அந்த சாஃப்ட்னஸ், இன்னொன்று அந்த மாய்ஸ்சருக்காக. அது ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சமாக தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஆயில் ஊற்றிடலாம் சார். சரி, நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் சார். எதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் சார். நெய்யிலே நீங்கள் சாப்பாடு ஆக்கலாம். நேரமாக என்ன ஆகுன்னா அந்த புழுக்கத்திலே சாப்பாடு ஃபுல்லாக மசிய ஆரம்பிச்சு, தொட்டோனே பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி, நெய் அதிகமாக இருக்கும். நெய் அதிகம் சார். ஓகே, அடுத்து சென்னை ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெய் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணி ஊற்றுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாக்கு நெய்யை அதிகப்படுத்தியும் ஆயில் கம்மி பண்ணி ஊற்றுவோம். இது ஏன் அப்படின்னா சீரக சம்பா அரிசி வந்து மனமான அரிசின்னு சொல்லுவாங்க. பாஸ்மதிக்கு அந்த மனம் வராது. பொதுவாக நீங்கள் கேட்கலாம் பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் ஏன் போட்டு தாளிக்காமல் நீங்கள் பவுடராக போகிறீங்கன்னு. அது காரணம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி மனமான அரிசி தான். ஒன்ஸ் நீங்கள் மட்டனோட மீட்டோட போட்டு மசாலோட போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம் எடுத்து கொடுக்கும், அரோமா எடுத்து கொடுக்கும். அது தேவையில்லாதனால நாங்கள் பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு வதக்காமல் டேரெக்டாக பவுடர் அரைச்சி. ஓகே, டன். அடுத்து நம்ம புதினா போடுறோம். சரி, போடுங்க. ஓகே, அடுத்து பெரிய வெங்காயம் போட்டலாம். ஓகே, இன்னொன்று அந்த நெய் சூடான நெய்யில் அந்த புதினா போட்ட உடனே அந்த வாசனை. ஆமாம் சார், அந்த வாசனை தான் வந்து நின்று பேசும் சார். லாஸ்ட் டைம் அந்த திண்டுக்கல் பிரியாணி நாங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட் சைடில் பண்ணுற பிரியாணிக்கும் பண்ணும்போதும் நெய்யில் போடும்போது புதினா வாசனை வரும் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே ஃபர்ஸ்ட் சைட்லேயே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நமக்கு செய்யறதுக்கும் வந்து தோதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணி பேசுகிறேன் பாருங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. அதாவது வெங்காயம் வதக்கலாம் வேண்டாம், அந்த புதினா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு இதுலேயே மிளகாத்தூள் போடணும். ஏன் வந்து இனிஷியலாக மிளகாத்தூள் இதில் போடுறோம் அப்படின்னா ஆயிலில் வந்து மிளகாத்தூளுடைய கலர் இறங்க ஆரம்பிக்கும். தம்மு உடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பாகவும் கொஞ்சம் ப்ரௌனாகவும் கொடுக்கும். அதான் வந்து திண்டுக்கல் பாய் வீட்டு கல்யாண பிரியாணியோடைய அந்த ட்ரேட் மார்க்கே அதுதான். அதுக்காக நம்ம இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம் சார். ஓ, சூப்பர். மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாங்க சார். சரி. இந்த மட்டனை பற்றி நிறைய ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சொல்லியிருந்தாரு, அப்பாவும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார், ஆமாம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்களேன் சார். பொதுவாக வந்து இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாக்குரிய ஆத்தூர் தண்ணி வந்து சிறுவாணிக்கு அப்புறம் ஒரு காலத்தில் சிறுவாணிக்கு அப்புறம் ஆத்தூர் டேம் தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஆட்டுக்குட்டி, அது பார்த்தீங்கன்னா மேச்சேரி குட்டி. பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கிட்டே மேச்சேரி ஒரு ஊர் இருக்குது, அங்கே வளர்ந்த குட்டியை தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு வந்து கன்னிவாடியில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த குட்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மேக்ஸிமமே ஒரு கெடா ஆடு அவ்வளோதான் இருக்கும். அது என்ன ஆகும்னா கொழுப்பு கலந்த கறியாக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கலந்த கறி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டு அப்படி நசுக்குனீங்கன்னா அப்படியே உடஞ்சி வரும். ரஃப்பாகவே இருக்கக்கூடாது எப்போவுமே மட்டனு. பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது ரஃபாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்க, தூக்கி ஓரமாக வச்சுருவீங்க. அப்படி தொட்டோடி பூ மாதிரி உடையணும். உடஞ்சாதான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக சோத்தோட சேர்த்து அப்படி சாப்பிடுவீங்க, பிரியாணியோட சேர்த்து. அந்த ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆடை செலக்ட் பண்ணி சொல்லும்போது நாக்கு வருதுங்க. அதாவது அந்த மட்டனை உடைச்சி அப்படி சாப்பிடணும் சொல்லும் போது அப்படியே அந்த மட்டன் அதை எப்படி வரும் சொல்லி தெரியுது சார். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோம் சார். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கறி பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு கலந்ததாக தெரியும். கறி ரோஸாக இருக்கும். எப்போவுமே இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கறி இறசுங்கிறத, கறி ரோஸாக இருந்துச்சுன்னா அது 8 to 10 கிலோ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒருவேளை கறியோடைய குவாலிட்டி சிவப்பு கொஞ்சம் கரு சிவப்பாக மாறிச்சுன்னா அது முத்துன ஆடுன்னு அர்த்தம்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு மசாலா போடணும். நீங்கள் மசாலா முதலே போட்டுட்டீங்க, மசாலா ரொம்ப கருப்படிச்சிடும், பச்சை மிளகாலாம் உடஞ்சிரும். சாப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக ஆகிறது பச்சை மிளகா உடஞ்சிருச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது. ஸோ கறியோடைய குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சேர்த்து வேக விட்டுட்டு தான் மசாலா இறக்கணும். இங்கே இலசுங்கிறதுனால நம்ம வந்து நான் பண்ணுற நார்மல் மெத்தடே பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டன். சார் இங்கே பாருங்க, நல்லா மசாலா வதங்கிருச்சு, புதினாவும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்கம் வந்து உடனே என்ன செஞ்சோம்னா மட்டன் நம்ம போட்டுறணும். மட்டனை நீங்கள் வந்து கரண்டி இல்லாமல் போட்டிங்கன்னா டக்குனு என்ன பட்டணும் மூஞ்சி தெரிச்சிடும். கரண்டி மேலே போடணும். கரெக்ட். எப்படி ரைஸ் போடுறோமோ அதே போட்டோம் அப்படின்னா நீ கரண்டிலேருந்து கீழே வச்சுக்கலாம். அப்போ வந்து மூஞ்சில வந்து என்ன தெரிக்காது. அதுக்காக சேஃப்டிக்காக. இதெல்லாம் பல்கா பண்ற ஒரு விஷயம். அதாவது பல்கா பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மட்டன் போட்டுட்டோம். இந்த மட்டனை நீங்கள் அப்படியே வேக வச்சீங்கன்னா ஆகும்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறதுனால கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதான் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியில் வேக விடலாம். இன்னொன்று மிளகாத்தூள் வந்து அந்த ஆயில் இருக்கும்போது குக் பண்ணும்போது அந்த கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி வரும். அந்த மீட்டும் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆமாம் சார், ஆமாம். வெறும் எண்ணெயிலேயே அந்த மட்டனை வதக்கினாலும் அந்த இடத்துல வந்து மீட் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக சார். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது. இப்போ அதே டைமில் அந்த பட்டல் அவங்க இலக்கெல்லாம் சொன்னீங்களே, அதை எப்படி இப்போ நம்ம அரைக்க போகிறோமா எப்படி? ஆமாம் சார், பட்டை ஏலக்காய் கிராம்பு 3 ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் அரைக்க போகிறோம். நம்ம இங்கே பவுடர் ஃபார்மட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, மசாலா கூட அரைக்காமல் பவுடர் ஃபார்மட் தான் ஃபாலோ பண்ணுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்டையில் 2 விதமாக பட்டை இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வியட்நாம்லேருந்து வர பட்டை தடிமன் பட்டை, இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா சுருள் பட்டை. நாங்கள் இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா சுருள் பட்டையில் அந்த ப்ரௌனிஷ் கலர் வராது, நல்ல சிவப்பாக வரும். பட் இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பட்டை நல்லா ப்ரௌனாக எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் கிராம்போட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ப்ரௌனாக எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். வேகட்டும். அதே டைமில் ரைஸ் நாங்கள் வேக வச்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த பட்டை ஏலக்காய் லவங்கம் இந்த 3த்தையும் பவுடர் பண்ணிடலாம். ஆமாம். சார் நம்ம போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி எந்த அளவுக்கு வேக கிடைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் மசாலா இறக்கும். ஓகே. இன்னொன்று வந்து இந்த கறி வேகும்போது நான் பார்த்தேன் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மட்டன் வேக விட்றாங்க. ஆமாம் சார், ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது ஆல்ரெடி எண்ணெய் தான், நம்ம தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கு. என்ன ஆக அடி பிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் அந்த பக்குவத்துக்கு வேகும். அதுக்காக தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கோம். கறி நான் எடுத்துருக்கேன். தண்ணி சும்மா ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா கறி பிச்ச உடனே லைட்டாக பீய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வேக ஓட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மசாலா இருந்தால் நமக்கு கறி உடஞ்சு போயிடும். ஓகே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டாங்கன்னா மசாலா வதங்கினா கறி வேகாமல் போயிடும். ஓகே. அதான் இந்த பக்கம் லைட்டாக பிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 20% வந்திருக்கும். ரைட்டா? ஆமாம் சார், 25% கிட்ட இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் சார். தயிர் வந்து எதுக்காக வந்து மட்டனில் ஊற்றுறாங்க அப்படின்னா மட்டன் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க கறி வந்து இலசாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலுமே கூட சக்கடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கறி வெட்டி ரொம்ப நேரம் கழிச்சு காய வச்சிருப்போம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதோட ரத்தம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். வடிஞ்சிச்சுன்னா மட்டன் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். தயிர் ஊற்றுறது மூலிமா அந்த மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாறிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதான் பண்ணுறோம் சார். நமக்கு தயிர் ஊற்றியாச்சுங்க சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிச்னஸ்க்காக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி போடும்போது ரிச்னஸ் நல்லா கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. அதுக்காக பண்ணியிருக்கோம் சார். இப்போ அந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 கிலோ ரைஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோ முந்திரி போடுவீங்க சார்? நாங்கள் மினிமம் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு போடுவோம் சார். அதாவது அட்லீஸ்ட் ஒரு பிளேட்டுக்கு 1 வரதுக்காச்சும் பண்ணுவோம் சார். ஏன்னா நம்ம பாஸ்மதி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரி நான் பார்த்தது இல்லை சார், பெருசாக இருக்காது. பட் இந்த சீரக சம்பா பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் சின்னதாக தான் இருக்கும், முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி நீளமாக இருக்கும், முந்திரி பருப்பு பெருசாக தெரியாது. பட் இங்கே போட்டும்போது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். பரவாயில்ல நம்ம பிரியாணிக்கு முந்திரி பருப்பு வந்துருச்சு அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம அந்த ஒரு டாக்டிக்ஸ்க்காகவே நம்மளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நல்ல விஷயம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து போடலாமா? அடுத்து மசாலா. ஈவன் பாஸ்மதி ரைஸ்லாம் பிரியாணிக்கு வந்து முந்திரி போட்டு பார்த்தது இல்லை, சீரக சம்பா போடுவோம் சார். நம்ம எல்லா மசாலாம் போட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதோடைய அந்த காட்டுன்னு சொல்லுவாங்க, அதோடைய காரம். கரெக்ட் சார், கரெக்ட். அந்த காரம் தான் வந்து இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குறது. ஸோ அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் லைட்டாக தாளிப்புக்கு போட்டு சின்ன வெங்காயம் தான் மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய நம்ம ஆட் பண்ண போகிறோம் சார். இந்த இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட் டைம் சொன்னாரு, அது கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு அரைச்சிருக்காங்க. ஆமாம் சார், அதே மாதிரி தான் நம்ம எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி குறக்குற தான் சார் இருக்கும். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மட்டன் லைட்டாக வெந்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாங்க.
இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் குறைன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த மட்டன் வந்து ஃபஸ்ட் லைட்டாக வந்துன்னு அதுக்கப்புறம் தக்காளி புதினா அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக பரப்பி விட்டுருணும். ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் மசாலா இருக்கிறதுனால கீழே ஒட்டிக்கும். ஸோ அதனால் மசாலா போட்ட உடனே லைட்டாக இப்படி பரப்பி விட்டுரும். பரப்பிவிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஈவனாக வந்து மசாலா வேக ஆரம்பிக்கும். அதுக்காக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான இன்னொருத்தர் இருக்குது. ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் தான். சாம்பா அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் சார். ஓகே, அது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இல்லாமல் என்ன போட்டு வச்சிங்க? நம்ம பாய் வீட்டு ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பட்டை ஏலக்காய் கிராம்பு அது 3 ஐட்டம் மட்டும்தான். 3ஐயும் போட்டு பவுடர் ஃபார்மெட்டில் அரைச்சி வச்சிருக்கோம். நைஸா. ஸோ நீங்கள் சொன்ன குவான்டிட்டி இதை கரெக்டாக அரைச்சி அப்படியே போட்டுடலாம். ஆமாம் சார், அந்த ஃபார்மெட்டில் அரைச்சி போட்ட வேண்டியதான் சார். சரி, டன். இதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிடலாம் சார். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு படி பண்ணுறதுனால ஒரு படி அளவுக்கு கை இறுக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சி எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டி வருதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா. ஆல்ரெடி எண்ணெய் அதுக்கப்புறம் மட்டனு அதுக்கப்புறம் போட்டு வேக விடனால கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக கலகலன்னு கொதிச்சு உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா மசாலா ஒரு கிண்டி விட்டுறணும். அப்படி கிண்டி விடாம விட்டோம்னா கீழே ஃபுல்லாக அடிபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ நல்லா கலகலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ கிண்ட ஆரம்பிச்சோம். எவ்வளோ நிதானமாக பொறுமையாக சொல்கிறா பார்த்தீங்களா. அவரோட அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை வந்து அந்த மட்டன் எப்படி குக் பண்ணணும், அந்த மசாலா எப்படி போடணும், அது எப்படி மிக்ஸ் பண்ணணும், அப்படி அந்த நிதானம் அழகாக சொல்கிற பாருங்க. ரொம்ப சூப்பருங்க யாஷின். வெரி குட், சீரியஸாக சூப்பர். ஓகே, இப்போ இது எவ்வளோ நேரம் வேகணும்? இங்கேருந்து அதிகபட்சம் 15 நிமிஷம் சார் வேகணும். பச்சை மிளகா கலர் மாறணும் சார். பச்சை மிளகா பச்சையாக இருந்தது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பச்சை மிளகா கலர் மாறினோடனே ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சு போயிடும் மசாலா வதங்கிடுச்சு மட்டன் வெந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் உலை ஊற்றிடலாம். ஓகே, சரி, டன். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். செஃப் நம்ம போட்டோம், எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு மசாலா. இங்கே பாருங்கள், இந்த மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனு. நான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கலர் நல்லா மாறிடுச்சு, ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 25% வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பச்சை மிளகா வதங்கின பார்த்தவே தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் 50% நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மொத்தம் 75% இதில் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம உலை தண்ணி ஊற்றுவோம், அதில் ஒரு வேக்கரை வேகும். அப்புறம் தம், அதுக்கு தம்மு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல அந்த வெங்காயம் அந்த மசாலாம் போட்டு நல்லா வதக்கி முடிச்சு நல்லா தொக்கு மாதிரி ரெடியா இருக்கு. ஆமாம், ஓகே, தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா புளிப்பு தன்மைக்காக லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பழம் அளவுக்கு. ஓகே, லெமன் சார் கொஞ்சமா. ஆமாம், எவ்வளோ? ஒரே ஒரு பழம் தான், ஒரே ஒரு பழம். ஒரு படிக்கு ஒரு பழம், அதாவது 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு பழம் தான். ஓகே, அந்த அளவுக்கு நான் ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம உலை ஊற்றிடலாம். சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு படி அரிசி ஊற போட்டுருக்கேன். ஒரு படிக்கு 1.5 படி அளவுக்கு தண்ணி ஊற்றும். சரி, ஓகே. இப்போ மூடி போடலாமா? ஆமாம் சார், ஒரு தடவை கிண்டி விட்டுறணும். ஏன்னா மசாலா போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு தடவை கிண்டணும். கிண்டிட்டு மூடி போட்டுருக்கோம். ஆமாம் சார். இந்த கொதி வந்த பிறகு அரிசி போடலாம். ஆமாம். ஓப்பன் பண்ணலாமா? தாராளம் ஓப்பன் பண்ணலாம் செஃப். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொதி வந்துருச்சுன்னா நம்ம அரிசி அழியிடலாம். சரி, ஓகே. அப்பா, அந்த கொதிச்சு வரும்போது அந்த வாசனையை பாருங்க எப்படி. செஃப் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுவி அலசி வச்சுட்டோம். பொதுவாக அந்த அரிசியில் ஒரு பக்கம் இருக்குது செஃப். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சில பேர் சீக்கிரமாக ஊறணுங்கிறதுக்காக முதலே ஊற வச்சுருவாங்க. மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருவாங்க. ரொம்ப நேரம் அரிசி ஊறினாலும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மாவு சில சமயம் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடும்போது ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். சாப்பாட்டில் அரிசி ரொம்ப ஊறுனா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுன்னு அரிசி அள்ளி வச்சிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். தண்ணி இல்லைன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அரிசியை வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. திருப்பி மேல்கொண்டு 4 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது உடனே அரிசியை போட்டணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா ஊறிச்சு சொல்லிட்டு வடிகட்டி வச்சா அந்த அரிசி உடையும். ஏன்னா ஊறின அரிசி ட்ரை ஆகும்போது என்னன்னா அந்த ஈரத்தன்மை கம்மியாகும், அப்போ உடைய ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். சூப்பர், அந்த கலரே அந்த டார்க் ப்ரௌன். ஆமாம் சூப்பர், ரெடி போட்டலாம். வழக்கம் போல பிடிக்கணும். ஆமாம் சார், ரெடி. நான் திருப்பிக்கிறேன். செஃப் நம்ம அரிசி போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கம்மியாக பண்ணுறதுனால அரிசி சீக்கிரம் வந்து ட்ரை ஆயிரும். அதனால் உப்பு காரம் வந்து உடனே பார்த்துடணும். மசாலா லைட்டாக இப்படி ஒரு அலம்பிட்டு இந்த மாதிரி
எடுத்தீங்க அப்படின்னா மசாலா மட்டும்தான் வரும், எண்ணெய் வராது. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் எதுவுமே தெரியாது. அதனால நான் பார்க்க வந்தாட்டி தாராளமாக நீங்கள் எப்போ நீ தான் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உப்பும் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். காரமாக இருக்கு, உப்பு ஒரு 2 கல்லு கூட இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த ஷார்ப்பான தன்மை இருக்கு. அவ்வளவுதான். அந்த பக்கம் வந்துச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி போட்டுற வேண்டியது. ஓகே, சூப்பர். ஓகே, டன். இப்போ வந்து அந்த அரிசி கொஞ்சம் வெந்துட்டு வருது. எந்த ஸ்டேஜ்ல வந்து தம் போட சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு 60 to 70% அளவுக்கு வெந்து வர டைம்ல போடணுமா? ஆமா சார், ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிரணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து மேல கங்குல போடணும். இன்னொன்று அரிசி போட்டு நம்ம வந்து வேகமா கிண்ணம் என்ன ஆகும்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஆல்ரெடி ஊர்ன அரிசி. நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிண்டுறீங்க அப்படின்னா டம்மு டும்னு இடிச்சிங்கன்னா அரிசி ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சு கூர்ண பிரியாணி மாதிரி ஆயிரும். ஒன்று இடிக்கும் போது. ஆமாம் சார், இது மாதிரி மெதுவாக தான் கிண்டணும். சாப்பாடு எப்பவுமே இந்த மாதிரி மெதுவாக கிண்டணும் அப்படின்னா சாப்பாடு உடையவும் உடையாது, நம்ம நினைக்கிற பக்குவத்துக்கு வந்து சேரும். சரி, ஓகே டன். செஃப் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அதிகமாக வேகமாக ஏற்றுறீங்கன்னா கீழே சீக்கிரம் ட்ரை ஆயிடும், மேலே தண்ணி வந்துட்டு இருக்கும். என்ன ஆகுனா கீழே ஃபுல்லாக அடியில் உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஒரு 30 to 40% அளவுக்கு வெந்த ஒரு டைமில் அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிடுங்க. ஆமாம் சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து மூடியை போட்டு கங்கு போட்டு தம் போட்டலாம். சரி, போட ஆரம்பிச்சலாம். இப்போ தம் போட்ட பிறகு நம்ம எவ்வளோ நேரம் தம் இருக்கணும்? கரெக்டாக 20 நிமிஷம். சரி, ஓகே. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் கரெக்டாக போட்டுருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? செஃப் நம்ம தம் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, புகை நல்லா வருது. கலகலன்னு போட்ட கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை உடச்சிடலாம். ஆமாம், நல்லா அனலும் இருக்கு. ஆமாம் அப்பா. செஃப் நம்ம தம்மை உடச்சிடலாம். மூடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தம்மை உடச்சிடலாம். ஓகே, வரீங்க. சாப்பாடு அடியிலேருந்து அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் உட்காரல. உட்காந்துருந்தா உங்களுக்கு ஸ்டேபிள் டக்குன்னு ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருந்திருக்கும். இப்போ தடங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ளோவாக போகுது. அப்போ கீழே சாப்பாடு இல்லை உட்காரலன்னு அர்த்தம். இதில் எடுத்து அப்படி கொடுக்குனீங்கன்னா சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாகும். அப்பா, நல்லா உதிரியா சூப்பராக வருது. டன் 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 டன். அப்படியே சுட இருக்கு. அப்படியே கொஞ்சம் 2 பீஸும் கொஞ்சமாக சாதம் கொடுங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த திண்டுக்கல் வெட்டிங் ஸ்டைலில் பண்ணுற, அதாவது கல்யாண மண்டபத்தில் பண்ணுற மட்டன் பிரியாணி நல்ல வாசனை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆவிலேயே நல்லா சுட பிரியாணி சாப்பிட்றது தண்ணி ரகம் அது. ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த சாதம் வந்து நல்லா உதிரியாக அப்படி சூப்பராக வந்துருக்கு. இன்னொன்று, அது ஸ்டார்டிங்காக அந்த மட்டன் வேகும் போது அந்த பிங்க் கலர் அந்த மீட் வந்து கரெக்டான ஆடு வந்து அதே மாதிரி குக் பண்ணி முடிச்சு நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. சூப்பர். டேஸ்ட் பண்ணலாமா? தாராளம் வந்து சூப்பருங்க. நைஸ். தேங்க்யூலாம் நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நைஸ், சூப்பராக இருக்கு. நம்ம பிரியாணி, இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை அதெல்லாம் ரொம்பலாம் தெரியாது. எல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த ஒரு டேஸ்ட் எல்லாமே இருக்கும். ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் மிக்ஸ், ப்ராப்பர் மிக்ஸாக இருக்கும். கொஞ்சம் ரிச்சாக தெரியும். நைஸ், சூப்பர். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முந்திரி பாருங்க, வந்துருச்சு பாருங்க. அல்டிமேட்டான பிரியாணி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு தரமான வெட்டிங் ஸ்டைலில் பண்ணுற இந்த திண்டுக்கல் பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணோம், இந்த மாதிரி நல்ல தரமான பிரியாணி யாருக்கா வேணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல? நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கும். நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெங்களூர். நம்ம கேட்ரிங் பேர் திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங். அத்தா பேர் ஜாஃபர். அத்தா பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன், தம்பி ஒருத்தர் பண்ணுறேன். மொத்தம் 3 பேர் சேர்ந்து பண்ணுறோம். நீங்கள் கான்டெக்ட் பண்ண அப்படியே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 750202 9968. அது மட்டும் இல்லாமல் 9443393951. மேல்கொண்டு நிறைய கேட்டரிங் பண்ணோம், ஆர்டர்ஸ் வரணும். தேங்க்யூ சார். நல்ல ஒரு தரமான சாப்பாடுக்கு மக்கள் எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க. தேங்க்யூ சார். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.